தேவன் இந்த வாக்குத்தத்த ஆராதனை ஆசீர்வதித்து தரும்படியாக கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவாதி தேவனுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு வாயை திறந்து இந்த 5 மாதங்கள் கண்மணி போல பாதுகாத்து 31 நாட்கள் நம்மளை தேவன் கரம் பிடித்தவர் கைவிடாமல் காத்த எபினேசரே, கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து வாயை திறப்போமா? எல்லாரும் வாயை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ செய்த நன்மைகளை ஏராளம் ராஜா சொல்லுகிற பிள்ளைகளாக, அவர் செய்த அற்புதங்களுக்காக அதிசயங்களுக்காக இந்த ராத்திரி வேளையிலே அவரை துதிக்கும்படியாக வந்திருக்கிற பிள்ளைகளா, இந்த நாளின் ஆறுதலை துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் தேவனுடைய பிரசன்னம் நம்மளை ஆளுகை செய்ய முடியாது. இந்த நாளில் வந்திருக்கிறதான பிள்ளைகளையும் வந்து கொண்டிருக்கிறதான பிள்ளைகளை தேவன் துரிதமாய் கொண்டு வந்து இந்த நாளுக்கு உண்டான ஆசீர்வாதத்தினால தேவன் நிரப்பும்படியாக எல்லாரும் வாயை திறப்போமா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த நாளை காணும்படியாக இன்னும் கொஞ்ச நேரம் போன ஆண்டவரே, புதிய மாதத்தை காணும்படியாக எங்களுக்கு சுகன் பலன் ஜீவனை கொடுத்திருக்கிறீரே, நன்றி ராஜா சொல்லி எல்லாரும் வாயை திறங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கஷ்டமா ஜெபிங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. இந்த ஆராதனைக்கு முதல் பாடலாக என் இன்ப துன்ப நேரம் நான் உண்மையே சேருவேன் என்ற பாடலை நம்ம சேர்ந்து கரங்களை உற்சாகமா தட்டி தேவன் நாம் மகிமைக்கு என்று பாடுவோமா? துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன், நம்பிடுவே பாரில் உம்மை சார்ந்திடுவே. என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே, என் இன்ப துன்ப நேரம். வாயை திறந்து பாடுவோமா? சேருவே நான் நம்பிடுவே பாரில் உம்மை சார்ந்திடுவே. என் துன்ப நேரம் நான் உம்மை சேருவே, நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றென்னை நம்பிடுவே. நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவே. தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவே. தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவார். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. சேர்ந்து பாடுவோமா? என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே, நான் நம்பிடுவே பாரில் உம்மை சார்ந்திடுவே. என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை
உம்மை சேருவே. சேர்ந்து பாடுவோமா? நல்ல நேசு இயேசுவே என்றும் தாங்கி நடத்துவார். இவரே நல்ல நேசு என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். தீமைகள் சேதங்கள் சேரா என்னை காத்திடுவார். தீமைகள் சேதங்கள் சேராதென்னை காத்திடுவார். என் இன்ப துன்ப நேரம் சேர்ந்து பாடுவோமா? உம்மை சேருவே. என் இன்ப துன்ப நேரம் உம்மை சேருவே. நான் நம்பிடுவே பாரில் உம்மை சார்ந்திடுவே. என் இன்ப சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா? நான் உம்மை சேருவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது பாடலாக கலங்காதே கலங்காதே சேர்ந்து பாடுவோமா? கரங்களை தட்டி. கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே முள்முடி உனக்காக ரத்தமெல்லாம் உனக்காக. முள்முடி உனக்காக ரத்தமெல்லாம் உமக்காக. பாவங்கள் அறிக்கையிடு பரிசுத்தமாகிவிடு. நீ பரிசுத்தமாகிவிடு. சேர்ந்து பாடுவோமா? கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே சேர்ந்து கரங்களை தட்டி. இந்த மாதத்தின் கடைசி வேளையில் வந்திருக்க தேவச்சனமே, கலக்கத்தோடு வந்து காணப்படுகிறதான தேவ பிள்ளையே, கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பா. உனக்காகவும் எனக்காகவும் மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பா. கரம் விரித்து அழைக்கின்றார், கரம் விரித்து அழைக்கின்றார். கண்ணீரோடு ஓடிவா, நீ கண்ணீரோடு ஓடிவா. சேர்ந்து கரங்களை தட்டி. கலங்காதே கலங்கா. எந்த சூழ்நிலையில் இந்த நாள்ல வந்திருந்தாலும், இந்த இரவு வேளையில எந்த சூழ்நிலையில தேவன் உங்களை கலங்காத மகனே, கலங்காத மகளே, கரங்களை தட்டி பாடுவோமா? கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து
நடத்தி செல்வா. சேர்ந்து படமா. உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வா. நம் கண்ணீரெல்லாம் துடைப்பா. கண்ணீரெல்லாம் துடைப்பா. கண்மணி போல் காத்திடுவா. உன்னை கண்மணி போல் காத்திடுவா. சேர்ந்து கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டா. கலங்காதே கரங்களை தட்டி. அவர் நம்மளை உலகத்திற்கு வெளிச்சமாய் வைத்திருக்கிறாரே. உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. மலை மேல் உள்ள பட்டண, மலை மேல் உள்ள பட்டண, மறைவாக இருக்காதே. நீ மறைவாக இருக்காதே. சேர்ந்து போடுவோமா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டா. கலங்காதே கலங்காதே. ஹல்லேலூயா. மூன்றாவது பாடலாக மகிழ்வோம் 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 தீனமாக மகிழ்வோம். இயேசு ராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தீனமாக மகிழ்வோம். இயேசு ராஜனம் சொந்தமாகினார். ஒரு விசை பாடுவோமா. மகிழ்வோம் மகிழ்வோம் தீனமாக மகிழ்வோம். இயேசு ராஜனம் சொந்தமாகினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். வாயை திறந்து. பாதலத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியம். உண்மையாய் சொல்லுவோமா. 5 மாதங்கள் கடக்க செய்து 6ஆம் மாதத்தை காண செய்யும்படியாக என் தேவன் பாக்கியத்தை கொடுத்ததற்காக. ஓ, இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமா. காரங்களை உச்சாம தட்டி பாடுவோமா. இன்னும் சத்தம் உயர்த்தப்படட்டும். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். சின்னஞ்சிறு வயது என்னை குறித்து விட்டார். தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயது என்னை குறித்து விட்டார். தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. சேர்ந்து பாடுவோமா. இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர். கரங்களை தட்டி. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. என்னை அழைத்தது எதற்காக என்று நான் அறிந்து கொண்டு அந்த பொறுப்பை நான் அவர் வருகை வட்டும் காத்திருப்பேன்.
மீண்டும் ஒரு விஷயம் சொல்லுவோமா? என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை வருமறை காத்து கொள்வே. ஒரு விசை, என்னை நம்பினவர், என்னை அனுப்பினது எதற்காக? என்னை அவர் தெரிந்து கொண்டது எதற்காக? ஓ, என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை சேர்ந்து ஆனந்தமே ஆனந்தமே மாபெரும் பாக்கிய. உண்மையாய் உண்மையாய் எத்தனை சூழ்நிலைகளை மத்தியில என் தேவன் இந்த 5 மாதங்கள் கடக்க வைத்தார்ல, அற்புதமாய் நடத்தினார்ல, அவர் கொடுத்த பாக்கியத்திற்காக. சொந்த காரணவர் இந்த உள்ளத்தில் சொந்தமா. உண்மையாய் இந்த பாதலத்தில் சொந்த காரணவர். அவர் வரும் நாளிலே என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சே. உண்மையாய் உண்மையாய் அவர் வருமானிலே விசுவாசத்தோட அவர் வரும்போது என் காரம் அசைத்து என்னை கூப்பிட்டுக் கொள்வாரே. ஒரு விசை, அவர் வரும் நாளிலே என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே, அவர் சமூகம் அதில் ஆடி பாடியே கரலை தட்டி ஆனந்தமே பரமானந்தமே மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே ஆனந்தமே மாபெரும் காரணவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்த காரணவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். அப்படி எல்லாரும் உங்க இருதயத்தின் மேல உங்க வலது கையை வைங்க. பாட்டெல்லாம் நம்ம நல்லா தான் பாடிடுறோம், வானத்துல ஏறுவோம், ஆண்டவரை பார்த்துருவோம் சொல்லிடுறோம். ஆனா கிரியை இல்லையே. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தேவனுக்கு முன்பாக அதுக்கு தகுதியான பிள்ளைகளா இல்லையே. கொஞ்சம் யோசிக்க போறோம் இந்த ராத்திரி வேளையில. இந்த 5 மாதங்கள் தேவன் நம்மளை கிருபையாய் நடத்தியிருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், நம்ம ஆண்டவருக்குள்ள எப்படி இருக்கிறோம், நம்மளுடைய ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்திருக்கிறோம். கொஞ்சம் உங்களையும் நீங்க ஆராய்ந்து பாருங்க. இந்த 5 மாதத்துல நம்ம என்ன ஊழியம் செய்திருக்கிறோம், நம்ம ஆண்டவருக்காக எதை சாதிச்சு இருக்கிறோம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு என் தேவன் ஒரு நிமிஷம் கூட போதும் நம்மளை பரிசுத்தம் படுத்த, நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிடுக ஒரு நிமிஷம் போதும். இந்த 6ஆம் மாதத்தை கால வேளையில தேவன் காண செய்த கிருபைகளுக்காக கரலை தட்டி தேவன் நாமத்தை மேம்படுத்துவோமா? அப்படி இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்திற்குள்ளாக கடந்து வருவோம். என்னோடு சேர்ந்து உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக்கோங்க பார்க்கலாம். எல்லாரும் வேதாகமம் எடுத்துட்டு வந்திருப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன், நம்புறேன். இந்த மாதத்தின் இந்த 6ஆம் மாதத்தின் ஆசீர்வாதத்திற்காக, இந்த 6ஆம் மாதத்தின் தேவைகளுக்காக 5 மாதங்கள் எந்த சூழ்நிலையில் காணப்பட்டாலும் என் தேவன் இந்த 6ஆம் மாதத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாகவும் உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்றாற்போல். நான் கடந்த நாட்களிலே நிறைய காரியங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் நான் பார்க்கும்போது சோர்ந்து போனவனாய் இருக்கும் போது தேவன் கொடுத்த ஒரு வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. அதுலயும் ஒரு சந்தோஷம் வரும்போது என் தேவன் கொடுத்த ஒரு வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. நிறைய விசுவாச பிள்ளைகளுக்கு நான் கடந்த வாரத்தில் ஜெபிக்கும் போது காணப்பட்டதான ஒரு சில தடைகளுக்காக தேவன் கொடுத்த ஒரு வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சில குடும்பத்தில் காணப்படுகிறதான மன கஷ்டங்களால தேவன் கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. நான் விசுவாசிக்கிறேன் இது உங்களுக்கு என் தேவன் கொடுத்த வார்த்தை என்று. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 6ஆம் மாதம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தின் பாதியில நின்றுட்டு இருக்கிறோம். ஆமென். 5 மாதங்கள் கடக்க வைத்திருக்கிற எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் திரும்பவும் சொல்றேன், பிரச்சனை இருந்துதான் இல்லைன்னு சொல்லல, போராட்டம் இருக்குதான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அதிலும் நம்மளை நடத்துறார்ல, அதுதான் தேவனுடைய கிருபை. ஆமென், ஹல்லேலூயா.
அப்போ இந்த நாள்ல ஒரு சோர்வோடு ஒரு பலவீனத்தோடு இந்த மாதமாவது ஏதாவது நடக்குமான்னு கேட்டு இந்த நாள்ல வந்து தன் தூக்கத்தையும் தியாகம் பண்ணி வந்திருக்கிறதான தேவ பிள்ளைகளே, என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என் தேவன் உங்களுக்கு கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்தம் எடுத்து வாசிங்க. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் எடுங்க, எல்லாரும் எடுங்க. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 46ஆம் அதிகாரம். ஏசாயா 46 853ஆம் பக்கத்தில் இருக்கு. 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் ஒரு ஒற்றுமையா எடுத்து வாசிங்க. நான் அதுல எது வாக்குத்தத்தம் சொல்லி நான் முடிக்கிறேன். எடுத்து வாசிங்க. 46ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, என்ன பண்ணணுமா? எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன்மா. ஹலோ, இதுவரை என்னை தேவன் தாங்கினான் சொல்றோம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4ஆம் வசனத்தை வாசிங்க. என்னம்மா? ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொன்னீங்கல்ல, இப்ப சொல்றாரு பாருங்க. உன் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். ஆண்டவர் சொன்னா செய்வார். ஹல்லேலூயா. செய்வேன். நான் அப்படி செய்து வந்தேன். இதுதாமா இந்த மாதத்துக்கு உண்டான வாக்குத்தத்தமே. இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் என்ன? இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். ஹல்லேலூயா. ஏந்துவேன்னா என்ன? சுமப்பேன்னா என்ன? தப்புவிப்பேன்னா என்ன? தப்புவிப்பேன்னா எல்லாரும் சொல்லிடலாம், ஏதோ ஒரு காரியத்திலிருந்து நம்மளை தப்புவிப்பார். ஆமேன். சுமப்பேன்னாலும் நம்ம சொல்லிடலாம், எப்படி? தோளின் மேல சுமப்பார். ஆமேன். ஏதாவது பாரமா இருந்தா சுமப்பார் சொல்லிடலாம். ஹல்லேலூயா. ஏந்துவேன்னா என்னதுமா அப்படின்னும் போது அதுக்கு கரெக்டான வேர்டு பார்த்தீங்கன்னா தாங்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாடல் கூட இல்லை, தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருகிற ஞாயிற்றுக்கிழமை இந்த பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. அப்போ ஏந்துவேன் அப்படின்ற இடத்துல எல்லாரும் இப்போ சொல்ல போறோம், தாங்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இனிமேலும் நம்மளை சுமக்க போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இனிமேலும் நம்மளை தப்புவிக்க போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்போ இந்த 3 காரியம் நடக்கணும்னா 3 விதமான காரியம் நம்ம செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் திரும்பவும் சொல்றேன், 3 காரியத்தை 3 வாரத்தில் பேசுவேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரை என் தேவன் ஏந்தி தாங்குவார்? ஆமென். யாரை என் தேவன் ஏந்தி தாங்குவார்னா 45ஆம் அதிகாரம், அதிலே இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னாலே இருக்கும். 11ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது என்னவாமா? யாரை தாங்க போறாரு இந்த மாதத்துல? கேட்கிறவங்கள தான் தாங்க போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருகிற காரியத்தை கேளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. கேளுங்கள். என் பிள்ளைகளை குறித்து, என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் என்ன சொல்றாருமா? என்ன சொல்றாருமா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாஸ்டர் ஜெபத்துல ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஆண்டவரே உரிமையோடு உன்னிடத்துல இருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளும்படியாக. ஆமென். எத்தனை பேர் அந்த ஜெபத்தை கவனிச்சீங்கன்னு தெரியல. ஆமென். இங்க உரிமையோடு என் கிட்ட கேளுங்க. ஆமென். என்ன சொல்ற? கடைசியா முடியுமா? கட்டளை இடுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? அந்த கட்டளை இடணும்னா பிரதர், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில இந்த மாதத்துல தாங்கணும்னா, உங்களை ஏந்தணும்னா, முதலாவது ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உரிமை இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. உரிமை எப்போ வரணும்னா சேர்ந்து வாழ்ந்தாதான் உரிமை வரும். ஆமென். ஹல்லேலூயாம்மா. கொஞ்சம் உரிமை இருக்குதுன்னா சும்மாலாம் உரிமை வந்துடாதுமா.
ஹல்லேலூயா. சிம்பிளா முடிக்கிறேன். கேட்டா ஏந்துவார். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், அதே அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை வாசிங்க. எகிப்தின் சம்பத்தியமும் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று வந்து ஹலோ 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 என்னமா நடக்குதுங்க? எகிப்து தேசத்திலிருந்து ஜனங்களை என் தேவன் எப்படி பராமரித்து வந்தார்னா, பராமரித்து நடத்தி வந்தார் சொல்றதை காட்டிலும் அவர்களை என் தேவன் தோளின் மேல சுமந்து வந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது என் தேவன் அங்க போய் நின்றுட்டார். ஆமேன். அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அடினும் போது எகிப்துல பின்னாடி பார்வன் துரத்துறான், முன்னாடி செங்கடல் இருக்கு, அந்த இடத்துல என் தேவன் சுமந்து செல்கிறார் பிள்ளைகளை. ஆமென். எப்படி? அந்த தண்ணீர்கள் மத்தியில இரண்டாய் பிளந்து அதற்கு நடுவுல என் தேவன் நடத்துகிறார். ஹல்லேலூயா. வாசிங்க. உன்னிடம் மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்று, வேற தேவன் இல்லை என்று சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி. அப்போ இங்க இரண்டாவது யாரை என் தேவன் சுமப்பார்னா, விண்ணப்பம் செலுத்துகிறவர்களுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. கேட்கிறதுக்கும் விண்ணப்பம் செலுத்துறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் உண்டு. ஹல்லேலூயா. அது உரிமையில போடும். ஆமென். இது விண்ணப்பம் அப்படின்றது இட்ஸ் எ ரெக்வெஸ்ட். ஆமென். ஆண்டவரே, வருகிற மாதம் இந்த மாதம் நான் எப்படி நடப்பணும்? ஆமென். எனக்கு இதெல்லாம் தேவை அப்படின்றது விண்ணப்பம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விண்ணப்பம்னா இன்னொரு வார்த்தையும் சொல்றேன். எத்தனை பேர் லீவ் லெட்டர்லாம் எழுதி இருக்கிறீங்க? உரிமையோடு லீவ் கேட்குறீங்களா? ரெக்வெஸ்ட் பண்ணி லீவ் கேட்குறீங்களா? இட்ஸ் எ ரெக்வெஸ்ட். ஆமென். ப்ளீஸ் கிராண்ட் மீ 2 days லீவ். ஆமென். அவர் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அவர் கையில தான் இருக்கு. ஆமென். அப்போ நம்மளை என் தேவன் இந்த மாதத்துல சுமக்குனா நாம இன்னிலிருந்து விண்ணப்பம் செலுத்த போறோம். ஹல்லேலூயா. 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 விண்ணப்பம் செலுத்துகிறவர்களுக்கு தான் என் தேவன் சுமக்க போகிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. எப்படி விண்ணப்பம்னா, ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இந்த மாதம் என்ன அதுல இருந்து தப்பிக்க வைங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப என் தேவன் உங்களை சுமந்து கொள்ளுவார் அந்த பிரச்சனையில இருந்து. ஆமென். மூன்றாவது காரியம், யாரை தப்புவிப்பார்னா, 22ஆம் வசனத்தை வாசிங்க. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே ரட்சிக்கப்படுவீர்கள்னா விடுவிக்கப்படுவீர்கள், தப்புவிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. யாரை இங்க எத்தனை என் தேவன் தப்புவிப்பார்னா, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, அவரை நோக்கி பார்க்கிறவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரை தப்புவிப்பார்னா, உன்னுடைய இடத்துல அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. உண்மையாய் இந்த மாதத்தில் என் பிரச்சனையிலிருந்து விடுதலை வேணும், என் பிரச்சனையிலிருந்து என் தேவன் தப்பிக்க வைக்கணும், நான் வெட்கப்படக்கூடாது, என் சூழ்நிலையில் நான் வெட்கப்படக்கூடாது, மற்றவர்களுக்கு முன்பாக நான் தனியே குனியக்கூடாதுன்னு நினைக்கிற பிள்ளைகள் யாரை நோக்கி பார்க்கணுமா? இந்த மாதத்தில் யாரை நோக்கி பார்க்கணும்? இப்ப சொல்லுங்க. சிம்பிளா சொல்லியிருக்கிறேன். வார்த்தை என்னன்னா, இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஹல்லேலூயா. யாரை ஏந்துவார்? கேட்கிறவர்களை என் தேவன் ஏந்துவார். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது யாரை சுமப்பார்? விண்ணப்பம் செலுத்துகிறவர்களை என் தேவன் சுமப்பார். ஹல்லேலூயா. மூன்றாவது யாரை தப்புவிப்பார்? நோக்கி பார்க்கிறவர்களை என் தேவன் தப்புவிப்பார். ஹல்லேலூயா. கரங்களை உங்களுடைய வலது கையை ஆள்காட்டி விரல அந்த வசனத்தின் மேலே வைத்து, அப்பா நீர் கொடுத்த இந்த வார்த்தை இந்த 5 மாதங்கள் நடத்தினவர், இந்த 6ஆம் மாதத்திலும் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து எங்களை தப்புவிப்பேன் சொன்ன வார்த்தை, நீ கொடுத்த வார்த்தை நிறைவேறும்படியாக அதற்கு நாங்கள் கேட்டு விண்ணப்பத்தை செலுத்தி நோக்கி பார்த்து இதை பெற்றுக்கொள்ளும்படியாக, அற்புதங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடக்கும்படியாக, எங்கள் சரீரத்தில் நடக்கும்படியாக, எங்கள் குடும்பத்தில் நடக்கும்படியாக, இனிமேலும் எங்களை ஆண்டவரே நீங்கள் ஏந்தி சுமந்து தப்புவிக்க போகிற கிருபைகளுக்காக நன்றின்னு சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா?
நம்ம சபையில காணப்படுகிறதான ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? வீடுகளில் காணப்படுகிறதான ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? சபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இந்த மாதத்தில் தேவன் அற்புதங்களை செய்யும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? தேவன் ஊழியக்காரர் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக கரங்களை தட்டி தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இந்த 2024 வருஷத்தின் 6ஆம் மாதத்தின் காலை வேளைகளுக்காக உம்முடைய நன்றி செலுத்துகிறோம். 5 மாதங்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்த தேவன், இம்மட்டும் எங்களை நடத்தின தேவன், நீ கொடுத்த வார்த்தையின் பிரகாரமாய் இனிமேலும் எங்களை ஏந்துவேன், எங்களை சுமப்பேன், எங்களை தப்புவிப்பேன் சொன்ன தேவன், இந்த வார்த்தையை இந்த மாதத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் அதை கேட்கும்படியாக விண்ணப்பம் செலுத்தும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுவீராக. இந்த நாளில் கொடுத்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் நிறைவேற்றி தாங்க. எங்கள் சரீரத்தில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் சபைகளில் ஆண்டவரே எல்லா வித காரியத்திலிருந்தும் எங்களுக்கு விடுதலை கொடுத்து நீர் ஆசீர்வாதமாக நடத்தப்படுற கிருபைகளுக்காக நன்றி சொல்ல. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களோ படைக்கிறேன். இந்த மாதத்தின் ஆசீர்வாதத்தை நான் நிரப்பி அனுப்புங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபங்களின் நல்ல பிதாவே, சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மளை இனிமேலும் ஏந்தி சுமந்து தப்புவிக்க என்றென்றும் நம்மளோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 3 ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. சமாதானத்தோடு கடந்து செல்லுங்க. ஒருவர் வாழ்த்தி கடந்து போங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.